யோனா 3ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனம் என்னன்னா, நினிவே பட்டணத்தார் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டாரு. அதை செய்யாது இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ காரியத்தை எல்லாம் இப்போ யோனா காண்கிறாரு. யோனாவுக்கு அது மிகவும் விசனமாய் இருந்தது. அவர் கடும் கோபம் கொள்றார். அவரால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா இந்த பட்டணத்தார் அழிக்கப்பட வேண்டும் என்று யோனா விரும்பினாரு. ஆனால் அப்படி நடக்கவில்லை. தேவன் அவர்களை மன்னித்து விட்டார் என்பதை காண்ட பொழுது அவருக்கு மிகவும் கோபம் உண்டானது. இப்போ கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி சொல்றாரு, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையோ? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய காலை ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி தான் நான் ஜெபிப்பேன். கர்த்தாவே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்களும் ஜெபிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன என்பதை நாள்தோறும் நமக்கு நாமே நினைப்பூட்டுவதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனப்பாங்கு, நம்மளுடைய சுபாவம் பல முறை நமக்கு எதிர்ப்படுவதனால நம்ம என்ன நினைத்து விடுகிறோம்? தேவனையும் அதே மாதிரி நினைத்து விடுகிறோம். தமிழில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உன்னைய மாதிரியே நீ என்னை நினச்சிட்டியான்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட பார்த்துருக்கீங்களா? சில பேர்கிட்ட பேசும்போது நம்ம சில பேர் தப்பாக நினச்சிட்டோம்னா, என்ன உன்னைய மாதிரி நினச்சியா என்னையன்னு சொல்லுவோம். அது மாதிரி மெனி டைம்ஸ் நம்மளுடைய சுபாவத்தை தான் நம்ம தேவனிடத்துலையும் வைத்து பார்த்து விடுகிறோம். அதனால தான் தேவனை பறித்து நம்ம தப்பான எண்ணம் கொண்டு விடுகிறோம். ஆனால் அவருடைய சுபாவத்தில் இங்கே யோனா சொல்லுகிற இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த மன உருக்கம் உள்ளவர். இரக்கத்துக்கும் மன உருக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தும் போட்டிருந்தது, அவர் மனது உருகி என்று சொல்லி. அந்த மனதுருக்கத்தினாலே அந்த பாடையின் ஓரத்தை தொடுகிறாரு. இந்த விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்புறாரு. இன்னும் ஒரு இடத்துல அந்த குஷ்டரோகி ஒருவனை தொடுகிறாரு, மன உருகத்தோடு தொடுகிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் பார்த்து ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களை எந்த அளவுக்கு அவர் அதை காண்கிறார், அதற்காக மனது உருகிறார் என்பதை பார்க்க முடியுது. அதே மாதிரி மிகுந்த சாந்தம் உள்ள தேவன். இப்போ ஆவியின் கனிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீடிய சாந்தம் என்கிற ஒரு கனி நமக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. நீடிய சாந்தம் என்கிற ஒரு ஆவியின் கனி. இந்த கனியை குறித்து நம்ம வாசம். இந்த நீடிய சாந்தம் என்பது தேவன் நம்மளுடைய அநியாயங்கள் அக்கிரமங்களை அவர் முதல்ல நம்ம மனம் திரும்புகிற காலம் வரைக்கும் மிகுந்த சாந்தத்தோடு அதை பொறுத்து கொள்ளுகிறார். இந்த ஒரு சுபாவம் இல்லை என்று சொன்னால் நம்ம எப்போதோ அழிக்கப்பட்டு போயிருப்போம் என்பதை நம்ம அறிகிறோம். ஏன்னா மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருப்பதனால நம்ம ஒவ்வொருவருமே அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே போய் மனம் திரும்பி வருவதற்கு இந்த மிகுந்த சாந்தம் நமக்கு மிகுந்த தேவையாக இருக்குது. தேவனுடைய அந்த சாந்தம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் கிருபையாய் மன்னிக்கிறார். கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவு. நம்ம வேலை செஞ்சு கிடைக்கிறது சம்பளம். ஆனால் கிருபைங்கிறது எதுவும் செய்யாமல் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஸோ இவைகள் எல்லாமே தேவனிடத்தில் இருக்குவதனால தான் நம்ம பிழைத்து இருக்கிறோம். இந்த பூமி இன்னும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம அநேக வகைகளில் நம்ம தேவனை விட்டு விலகி ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம செய்து விடுகிறோம் என்பது தான். அதே நேரத்தில் தீங்குக்கு மனஸ்தாபப்படுறார். ஒரு தீமையான ஒரு காரியம் மக்கள் மரித்து போவதோ ஆத்துமாக்கள் சாவதோ அவருக்கு விருப்பம் அல்ல. அதனால் அதை கண்டு மனஸ்தாபப்படுகிறார். அப்போது இந்த ஒரு எண்ணம் நமக்கு பல சமயங்களில் இருப்பதில்லை.
நம்ம 2 டயத்தில் எனக்கு தெரிஞ்சு தப்பாக என்றோம். ஒன்று என்னென்னா, when it comes to our own faults, நம்மளுடைய சொந்த தப்புகளை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருப்போம். அல்லது நம்ம தப்பு பண்ணலைன்னே கூட நினைப்போம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணுவோம். அன்னைக்கு காலையில் நான் நேற்று வந்து இப்போ என்னுடைய வேலையில் சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷனில் ஒருத்தரை பற்றி குறை சொல்லும்போது, நான் வந்து அதில் ரொம்ப சாதாரணமாக நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி பண்ணணும் சம்திங் ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நார்மலாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து நான் பண்ணின காரியம் அது அக்கிரமம் என்று எனக்கு அப்போ தோணலை. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், நான் வந்து ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் ஓகே. இந்த க்ரௌடில் 2 பேர் பேசும்போது நானும் சாதாரணமாக பேசினேன்னு தான் நான் நினைத்தேன். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு முதல்ல கொஞ்ச நேரம் எனக்கு ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஃபார் வெரி ஸ்ட்ராங்லி. அந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப நேரத்துக்கு ஐ டிடன்ட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஃபார் அ லாங் டைம். அப்போது நான் இரவில் ஜெபிக்கும்போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இது நான் செய்த காரியம் அக்கிரமமான காரியம் என்று. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி தான் நம்ம அநேக காரியங்களில் வழி விலகும். நம்ம பேசும்போதே நம்ம வார்த்தையில் வந்து மீறுதல்கள் வந்து விடுகிறது. நம்ம இயல்பாக நடக்கிறதா நினச்சி நிறைய விஷயங்களை பண்ணும்போது நம்ம தப்புகளை நம்ம ஓவர்லுக் பண்ணுறோம். நம்ம நினைக்கிறோம் கரெக்டாக தான் பேசுகிறோம், அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய மீறுதல்கள் நமக்கு தெரியறதில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம செய்யக்கூடிய தப்புகளை நம்ம ரொம்ப எளிமையாக அதை வந்து ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் மற்றவங்க பண்ணுற காரியத்தை நம்ம ஒரு பெரிய லென்ஸ் வச்சு பார்ப்போம். ஒரு பெரிய லென்ஸ் வச்சு மற்றவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அதை பெருசாக நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் வந்து அப்படி நம்மை காண்பதில்லை. அவர் என்ன செய்கிறாரு, யார் மீறுதல் செய்தாலும், யார் வார்த்தைக்கு மீறி அக்கிரமம் செய்தாலும், அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி, அவர் அதை சரியான கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்கிறாரு. ஆகையினால தான் நம்ம இதை பற்றி அறிகிறோம். இப்போது யோனாவுக்கு என்ன பிரச்சனைனா, யோனா வந்து தன்னிடத்தில் அக்கிரமம் இருப்பதை அவர் காணவில்லை. அவர்களில் என்ன அக்கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் வாழணும், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சாகணும், இவங்க அக்கிரமம் செய்கிறவங்க, இவங்க தே டிசர்வ் பனிஷ்மெண்ட்டுன்னு அவர் நினைக்கிறார். அசிரியா இந்த தேசத்தை சேர்ந்த நினிவே பட்டணத்தார் இவங்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இவர் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டார். அப்போது அவருடைய பார்வையில் பிழை இருக்குங்கிறது அவருக்கு தெரியலை. அதனால் அவர் இப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளுகிறார். தேவன் நீங்கள் மன்னிக்கிறீங்க, எல்லாமே சரிங்க, கிருபையாக இருக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தானே தேவை, மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி அதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் யோனாவை பார்த்துருந்தாருன்னு வைங்க, நம்ம இப்போ நேற்று தியானித்தோம், எப்படி இவர் போய் சொன்ன அந்த ஒரு செய்தியை கேட்டு மனம் திரும்பி அத்தனை பேரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க. அப்புறம் தேவனை நோக்கி உபவாசம் பண்ணாங்க. 40 நாள் மிருகங்கள் முதற்கொண்டு சாப்பிடாம ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்கங்கிற விஷயத்த யோனா பார்த்துருந்தா அவருக்கு ஒருவேளை அவருக்கு புரிந்திருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அந்த ஒரு இடத்துல தேவன் ஒரு மன மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களுடைய அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை செய்யாமல் விட்டுவிட்டார். ஸோ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல தேவன் செய்தார், ஆனால் யோனா புரிந்து கொள்ளலைங்கிறத சொல்லி பார்க்குறோம். இப்போது 3வது வசனத்தில் போட்டிருக்கு, யோனா சொல்கிறாரு, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்துக்கு புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான்.
மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போதோ தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். ஓகே, இந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளுவோம். இப்போ ஆண்டவர்கிட்ட யோனா சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க பண்ண காரியத்தினால நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இனிமேல் நான் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் உயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, எனக்கு பிடிக்காத செய்யாதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் செஞ்சிட்டீங்க. இனிமே நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் நான் செத்து போகலாம். இன்னும் பாருங்களேன், ஒரு கணம் இப்போ இந்த யோனா ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போயிட்டு தான் வந்திருக்கார். ஆல்மோஸ்ட்டு சாகிற நிலைமையில தான் மனம் திரும்பினார். ஆண்டவரே மன்னியும் என்று சொன்னார். ஆண்டவரே நீர் சொன்னபடி நான் செய்வேன் என்று சொன்னார். தேவையில்லாததை மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு சொன்னார். அதற்கு பிறகு தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் அவரை கொண்டு வெளியில் விட்டு விட்டதுன்ட்டு பார்க்கும். அந்த அளவுக்கு போய் திரும்பினவர் தான் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நான் செத்து போனால் பெட்டருங்கிறாரு. பாருங்களேன், அப்போ எவ்வளோ சீக்கிரம் நமக்கு அந்த இருதய கடினம் நம்மளை விட்டு போகுது, அவர் திரும்ப வந்துடுது பாருங்க. இப்படித்தான் நம்ம நிறைய முறை நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த பாவ சிந்தைகள், மாம்ச சித்தைகளில் அடிக்கடி நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதுங்கிறது ஒன் டைம் ஆக்டிவிட்டி இல்லை, இது டெய்லி நடக்க வேண்டிய ஒரு காரியம். முதலாவது நம்மளுடைய முதல் மனம் திரும்புதல் அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு பிறகு நாள்தோறும் நம்முடைய கிரியைகளில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நம்ம கர்த்தருக்குள்ளாய் ஆராய்ச்சி செய்து நாள்தோறும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியமும் நிச்சயமாக நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இருதய கடினத்துக்குள்ளே போய்விடுவோம். இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை சோதித்து அறிய கர்த்தருக்கு முன்பாக தினம் தினம் கணக்கு ஒப்புவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கர்த்தர் உணர்த்துவார். இப்போ நம்ம ஒரு நேரத்தில் சமூகத்தில் சேர்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றி ஜெபிக்கும் போது மட்டும்தான் இந்த காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படும். இப்போ எனக்கு நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். காலை ஜெபத்தில் 3 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்க கர்த்தர் எழுப்புறாரு. 3 மணிக்கு நான் உட்காரும்போது எனக்கு அந்த நேரத்தில் தான் இந்த 2 சம்பவங்களும் காண்பிக்கப்படுது. அதுக்கு பிறகு நான் மனம் திரும்பினேன், ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு என்னால் அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து காரியங்களை பெற முடிந்தது. காரியம் என்னென்னா, இப்படித்தான் எவ்ரி டைம் காட் வாண்ட்ஸ் டு ரிவீல் வேர் வி ஆர் வழி விலகிறோம், எந்தெந்த இடத்துல எப்போ நம்ம வழி விலகிறோங்கிறத நமக்கு உடனடியாக தேவன் காண்பித்து கொடுத்து உடனடியாக அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்படி செய்கிறார். நம்ம மனஸ்தாபப்படும் போது என்ன உண்டாகுது? ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது. இனி அதை செய்வதில்லை என்கிற ஒரு உறுதி உண்டாகுது. அது நமக்கு மாம்சத்தில் தேவை. அப்போது நம்ம கவனமாக இருப்போம், மறுபடியும் அதே காரியத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருப்போம் என்பது தான். இப்போ யோனா அந்த எச்சரிப்பு இல்லாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறுபடியும் அதே மாதிரி ஒரு இருதய கடினத்துக்குள்ளே போயிட்டாரு, எரிச்சல் பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எரிச்சல் படுறது நல்லதான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தால என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இந்த முறை தண்டிக்கலை பாருங்க, இந்த முறை ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கொண்டு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக யோனாவுக்கு சரியானது எது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குறாரு. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, யோனா ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. நினிவே பட்டணத்தை ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்படியாக உட்கார்றாரு. எப்படியும் அவங்க மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லி நினைத்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் உட்கார்ந்து அந்த பட்டணத்துக்கு சம்பவிப்பதை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு அழகான ஒரு ஆமணக்கு செடியை
முளைக்கும்படி செய்கிறார். அந்த ஆமணக்கு செடி மோங்கி வளருது. அதனுடைய நிழல்ல யோனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த விஷயத்தில் நீங்கள் அவனை பார்க்கணும். யார் மனதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். நம்ம உண்டாக்குனவர் இல்லையா? ஆகையினால இந்த இடத்துல யோனாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை கர்த்தர் செய்கிறார். அவர் நல்ல அழகாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஒரு நிழலில் இருக்கிறதுக்கு அவருக்கு அப்போ தேவைப்பட்டது ஒரு ஆமணக்கு செடி. அதை அழகாக கர்த்தர் வளர விடுறாரு. அது வளர்ந்து இருக்கும்போது அங்கே பாருங்கள் போட்டிருக்கு, அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருக்கு அதை செய்கிறார். அடுத்து பாருங்க, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ஸோ பாருங்க, யோனாவை மனமாற்றத்தில் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அடுத்த நாளில் ஒரு பூச்சியை வரவிடுறாரு. அது போய் விதின் நோ டைம் அந்த ஆமணக்கு செடியை பூரா அரித்து போட்டு விடுகிறது. இப்போ வெயில் சுள்ளென்று அவர் மீது படும் பொழுது மறுபடியும் அந்த எரிச்சல் வந்துடுச்சு. முதல்ல இந்த எரிச்சல் இருந்துச்சு. அந்த எரிச்சல் அவர்கிட்ட இருந்து போகும்படியாக தான் அவருக்கு சந்தோஷமான ஒன்றை கொடுத்தாரு. அந்த சந்தோஷம் வந்த உடனே இந்த எரிச்சல் போயிடுச்சு. அப்போ அமைதியாக இருந்தார். இப்போ மறுபடியும் அது இதான உடனே மறுபடியும் எரிச்சல் வந்துருச்சு. ஸோ நமக்கு இதை பார்க்கும்போது தாவீது வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருதா? இதே மாதிரி தான் சவுல் ஒரு பொல்லாத ஆவி அவரை போய் டார்மெண்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன செஞ்சார் கர்த்தர்? தாவீதை அனுப்பி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது, ஹார்ப், அதை அவர் வாசிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு அமைதலாகிறாரு. அந்த வாசிப்பை நிறுத்தின உடனே எரிச்சல் ஆயிடுவார். அந்த மாதிரி இதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சு கொடுக்குறாரு. இப்போது அந்த நேரத்தில் ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள், கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு. பேசும்போது பாருங்க, அது மட்டும் இல்லை, கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வரவிடுகிறாரு. அப்போது யோனா எரிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்கிறாரு. ஆண்டவர் கர்த்தரை யோனாவனுக்கு சொல்கிறார், நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். அவன் மரணத்தை மறுபடியும் விரும்பி கர்த்தரிடத்தில் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். ஆமேன். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் கர்த்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. நம்ம இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏன் இந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடவில்லை, ஏன் அவர்களை அழிக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மக்கள் நன்மையானது எது என்றும் தீமையானது எது என்றும் அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் அறியாமையினாலே பாவம் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஒரு பாவத்தை, அக்கிரமத்தை தெரிந்து செய்வது வேறு, அறியாமல் செய்வது வேறு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி வரும்? அறியாமல் செய்கிற பாவம் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தப்படும். அப்போது ஐயோ இது அக்கிரமமாக இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருந்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டாகும். ஆனால் இந்த அறிந்தே செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் அதை விட்டு விலகுவதில்லை. இப்போ இந்த இடத்துல நினிவே பட்டணத்தாருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நன்மையானதை சொல்ல யாரும் இல்லை. கர்த்தர் யோனா மூலமாக நன்மையானது எது தீமையானது எது என்பதை காண்பித்து கொடுத்தார். யோனா போய் சொன்ன அந்த ஒரு பிரசங்கத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ பரலோக தேவனுக்கு நம்ம முன்பாக நம்ம செய்த காரியங்கள் அக்கிரமம். அப்போ அவர் என்ன விரும்புகிறாரு? நம்ம மனம் திரும்ப விரும்புகிறாரு, நம்ம அழிக்க விரும்பவில்லைன்னு உடனே இம்மிடியேட்டாக அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம உபவாசம் இருப்போம், ஒருவேளை தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்யாதிருப்பார்னு சொன்னாங்க. மிருகங்களும் கூட அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு அதுங்களுக்கு உபவாசம் கொடுத்தாங்க. அதனால தான் முழு
மக்களும் அங்கிருந்த மிருக ஜீவன்களும் வந்து காக்கப்பட்டது. அப்போ இந்த மனம் திரும்புதலை நம்ம வாசிக்கும்போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்கிறோம். இங்கே இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது வந்து சுவிசேஷ செய்தி இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படவில்லை. ஆகையினாலே இதற்கு முந்தி நடந்த ஒரு காரியம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் இதனும் மேலான ஒரு காரியம். ஏன்னா இயேசுப்பாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் உண்டாகுது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையினாலே நம்ம என்ன செய்கிறோம்? நாள்தோறும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர்கிறோம், பரிசுத்தமாகுதலில் இணைகிறோம். இப்படியே பல வழிகளில் நம்ம தேவனோடு அவர் இணைக்கிறார். ஆகையினால தான் நம்முடைய ரட்சிப்பை குறித்து தேவனுக்கு மேன்மை பாராட்டுகிறோம். காரணம் என்ன? இதை நமக்கு அவர் தந்தார், இனி நம்ம நித்திய காலமும் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்பது தான். அப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியுதுன்னா, பெரும்பாலும் நம்மளுடைய தவறுகளை வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்வது, மற்றவங்களுடைய தவறை வந்து மேக்னிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி காரியத்திலேருந்து நம்ம விலகணும். நம்மைத்தான் நம்ம அதிகமாக பரிசோதனை பண்ணி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தேவனுக்கு முன்பு சரியானதா என்று பார்க்கணும். மனிதர்களுக்கு முன்பு மெஷர் பண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தின்படி நம்ம நினைச்சது சரியா, நம்ம செஞ்சது சரியான்னு சொல்லி நம்ம சுய பரிசோதனை செய்யும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் தெளிவாக காணப்படும். அப்போ நம்ம அவற்றிலிருந்து மனம் திரும்ப முடியும் என்பதுதான். ஆமேன். ஓகே, உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த நினைவில் நம்ம பார்த்திருக்கோம்ல, அந்த கனகரிப்பு வந்து வருவாங்கல்ல, அவ்வளோ ஒரு கொடுமையான மக்களும் ராஜாக்களும் நிறைஞ்சதான். அது வந்து அவங்க வர்றாங்க படையெடுத்தனாலே அந்த தேசத்தை அழிச்சிருவாங்களாம். ரொம்ப கொடுமையான ஜனங்களும் ராஜாவுமா இருந்தது. அதனாலதான் அவ்வளோ ஒரு இவருக்கு அவ்வளோ இது வருது. பாத்தீங்களா? அவங்களை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் காரியம். அப்போ அவர் வந்து இவ்வளவு வருஷமா பார்த்த மக்கள் அந்த நினைவே பட்டணம் வந்து எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லி அந்த நினைப்புல அவர் போயிருக்காரு. ஆனா அவங்களுக்கும் தேவன் இரக்கம் காட்டுறாரு. முதல்ல போகாம இல்ல அப்படி இல்லை சித்தி, இல்லை அப்படி இல்லை. அவர் தெளிவா சொல்றாரு, அவர் இன்டென்ஷன். ஏன்னா நீங்கள் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இதனால தானே ஆண்டவரே நான் போகாமல் இருந்தேங்கிறார். இப்போ நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவருன்னு சொல்லி தானே நான் போகாமல் இருந்தேன். அவருக்கு அவங்கள பார்த்து பயம் இல்லை, அப்படி அல்ல. அப்படி இருந்திருந்தா தான் கருத்து மன்னிக்கக்கூடாது. இவன் சொன்னபடி ஆண்டவர் நடக்கணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட். அதுக்கு 2 காரியம் பார்த்தீங்கன்னா, அதான் சித்தி நம்ம இப்போ வாசிக்கிறோம்ல. முதலாவது கட்டளை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் நம்ம முழுமையாக அன்பு கூற தான் பிறரை நம்ம அன்பு கூற முடியும். நம்ம தேவ அன்பில் குறைவுபடும் போது நம்மளால் பிறர் அன்பில் வரவே முடியாது. அதனால தான் இப்போ யாருக்காவது புத்தி சொல்லணும், இது பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தில் முதல்ல ஏசப்பா பற்றி தான் சொல்லணுங்கிறது தான் நான் மனதில் நிர்ணயம் பண்ணுவேன். ஏன்னா ஏசப்பாவுக்குள்ளே அவங்க விசுவாசத்தில் வரும்போது மற்ற காரியங்கள் எல்லாமே சீராகும். அதை விட்டுட்டு நம்ம சும்மா புத்தி சொல்கிறது வீண். ஏன்னா பிறர் அன்பு எப்போ உண்டாகும்? தேவ அன்பு நமக்குள்ளே குடியேறும் பொழுது தான். நமக்குள்ளேயும் அப்படி தானே பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஆரம்பத்தில் யாரையும் அன்பு செஞ்சுருக்க மாட்டோம், யாரை பற்றியும் கவலைப்பட்டிருக்கவும் மாட்டோம். நம்ம தேவ அன்புல வளர தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிறர் அன்பு நமக்குள்ளே குடிகொள்ள தொடங்குது. சொல்லி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த யோனாவின் அதிகாரம், அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் யோனா அதிகாரம் முழுவதையும் தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினீங்க. இந்த அதிகாரத்திலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ மனதுருக்கம், நீடித்த சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை
நாங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடி சுவாமி எங்களது இருதயத்தை நாள்தோறும் சீர்தூக்கி பார்த்து நாங்கள் விசுவாசத்திலே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆனாலும் தேவனுக்கு முன்பாக எங்களது கிரியைகளை நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து அக்கிரம சிந்தைகள், அக்கிரம எண்ணங்கள், வார்த்தைகள் எங்களிடத்தில் இருந்தால் அதற்காய் மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக மனம் திரும்ப கர்த்தாவே கிருபை கொடுங்க. இதன் மூலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அப்பா, அதன் மூலமாய் எங்களது ஒவ்வொரு நற்கிரியையின் மூலமாய் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவும் தேவன் கிருபையும் தயவும் பாராட்டும்